ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலா வந்து எதிர்பார்த்துக்கு இருந்த அந்த 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 மூவி எல்லாராலையும் எதிர்பார்த்துக்கு இருந்த அந்த டீசர் ஒன்று கொடுத்தாங்கடா. அதுக்கு பிறகு டீசருக்கு பிறகு சம்பவம் சொன்னா இது தாண்டா சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி. எஸ், GBU குட் பேட் அக்லிட வந்து ஃபைனலா ட்ரெய்லர் வந்துருச்சு. எஸ், நான் அதை லேட்டா தான் பண்றேன், ஃபர்ஸ்ட் மன்னிச்சு ஒர்க்குகள் பல அதுக்கு நடுவில் இதை செஞ்சு எடிட் பண்ணி போடணும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கு, ஸோ ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அது எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு வந்து டைம் இல்லாமல் இருக்குது. அப்பப்போ கிடைக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து சில வீடியோக்கள் வந்து எடிட் பண்ணி அப்பப்போ போட்டுக்கிருக்கேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் தாங்க. இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அமைக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும். நான் வந்து தொடர்ந்து ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட பார்க்குறேன். என்னால் முடிந்த அளவு நான் வீடியோ எப்படியாச்சும் நான் போட பார்க்குறேன் கட்டாயம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த பிளான்ல தான் வச்சிருக்கேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு தாண்டா அப்படி லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்துட்டு அதையும் சூன் டெய்லி ஒரு வீடியோ மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ குட் பேட் அக்லி நம்ம அதிக் ரவிச்சந்திரன் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வர அடுத்த ஒரு சம்பவ மூவி அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் வரப்போகுது. அப்படின்ற நேரம் எப்படா மூவி வரப்போகுது அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈகலி. ஸோ சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் இதுல வேற லெவல்ல இருக்கு. டீசரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹைப்ல ஏத்தி விட்டாங்க. பிஜிஎம்மா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சாங்கா இருக்கட்டும், ஸோ செய்க தரம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து அடுத்ததாக எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லர் அப்படின்றத வந்து ஈகிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி. ஸோ லெட்ஸ் 3, 2, 1 here we go. எப்படி இந்த சாங் ஏகே சார் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? என்னடா சொன்னீங்க? பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. ஓடு என்னடா? பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ செய்க தரம் பங்கம் மாஸ். என்னடா ஸ்டார்டிங் பிஜிஎம்மா இருக்கட்டும் சரியா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம், அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு
அர்ஜுன் தாஸ கொண்டாந்து வச்சிடே அந்த வாய்ஸ் கேக்குற நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? யப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இந்த வாய்ஸ் வில்லனுக்கே வில்லனா. அதுல வேற ஒரு உங்களோட வரலாறு எடுத்து பார்த்து நீ என்ன பெரிய வில்லனாமே, உனக்கு வில்லன் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த கெத்தா இருக்கும். அதுக்கு வந்து சிம்பிளா வந்து சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி அடுத்து வர டயலாக்கா இருக்கட்டும், அப்படியே போயிட்டு ஃபைனல்ல வந்து டச் எல்லாம் சும்மா ஃபயர். அப்படியே கிராஃப் ஏறி 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 அப்படியே கிராஃப் போது அடிச்சு பிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து என்னடா படத்துல சம்பவம் பார்த்தோம், படமே சம்பவமா இருக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு அடுத்து திரும்ப பார்க்கணும் போல இருக்குது டீட்டெயில் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் மோர் போறோம், போயிட்டு பார்க்குறோம்டா. செய்க சம்பவங்கள் பல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுல. ஸோ ஒன்ஸ் மோர் பேக். ஓ இது வர்ற மாதிரி இன்னும் வேற லெவல். ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. செம்மையா அப்பாவை இருக்குது. கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஓ விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? வேற மாதிரி இருக்குது இதெல்லாம். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இது தாண்டா, இது ஃபயர் பீக்டா. அப்படியே அள்ளி போகுது. ரொம்ப வருஷம் ஆச்சுல. இதுதான் சிம்ரனை கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் காம்போன்னு சொல்லலாம். சிம்ரன் ஏகே அப்படின்றது மாதிரிங்க ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த கோம்போ வருது அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல இருக்க போது அந்த ரெண்டு பேரும் மிக்சிங் அப்படின்றது சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்லாம் சொன்னா மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல, பக்கா வெடி மாஸ் பங்கம், சும்மா அப்படியே ஹைப்பை ஏத்துது. பிக் ஸ்கிரீன்லாம் வந்து இது தெரிய ஹோக அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஜிவிட மியூசிக்கா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து அப்படியே அங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா வந்து ஸ்கிரீன் பிளே, கலர் மிக்சிங் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரெசன்ஸா இருக்கட்டும், அது கொடுத்ததா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரத்தான் இருக்கும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரை எப்படி கொண்டாந்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. சச் அ வெரி 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 வந்து வெயிட். அது ஒரு செதுக்கி வச்சிருக்கான் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி. சில ட்ரெய்லர் நான் சொல்லுவேன் செதுக்கி வச்சிருக்கான் எடா அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அந்த சொல்ற டயலாக் வந்து இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு அங்கிட்ட அடுத்த என்ன சீன் போகணும் அப்படின்ற மாதிரிக்கு ஒவ்வொன்னா பார்த்து செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதிக் ரவிச்சரன் வேற லெவலா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏகே காட்டினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் த்ரிஷாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆக்கள் காட்டினதா இருக்கட்டும், அந்த யோகி பாபு கூட ஏகே வர வலிய அப்படின்ற மாதிரிக்க ஒவ்வொரு டயலாக்கும் வந்து இன்னும் ட்ரெண்டிங்ல போன டயலாக்ஸ். அது அந்த மாதிரிக்கு 10 கிலோ கறி வேணும்பா இருங்க பாய் அப்படின்ற மாதிரிக்க வந்து அந்த ஒரு டயலாக்கா இருக்கட்டும். ஸோ வேற லெவல்ல வந்து ஒவ்வொரு மாசினா போயிட்டு இருக்குது. அந்த கடைசி அந்த ட்ரெய்லர் அந்த கடைசி அந்த கொஞ்சம் நிமிஷம் வந்து அந்த பிளாஸ்டிங் கொடுத்துருந்தாங்க பாருங்க.
டிராஃப்ட் என்ன, கார் அந்த சேசிங் என்னது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்பிஜியில் அந்த பிளாஸ்டிங் என்ன பொம் பிளாஸ்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொன்று போயிட்டு ஃபயரிங்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிக்கே தான் நான் சொன்ன மாதிரிக்கே வந்து ஸோ படத்தில் சம்பவம் இல்லை, சம்பவமே தான் படமே தான் சம்பவம் அப்படின்ற மாதிரி ஃபுல் படமே சம்பவமாக வச்சிருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்கு 100% கன்ஃபார்ம் எங்கேஜில் சீட்டேஜில் வச்சு செய்ய போகிறாங்க. செம்ம ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போது இந்த மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபுல் ஏகே நீங்கள் வந்து திரும்ப இருக்க பார்க்கலாம். விட்டதை திரும்ப இருக்க தொட வேண்டிய தானே அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டதை திரும்ப இருக்க அந்த ஏகே அந்த மூவில குட் பேட் அங்லி பேட் பாய் அப்படின்ற மாதிரிக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிக்க அந்த கடைசியில் அந்த வேர்ட்ல இருந்துச்சு. ஸோ பேட் பாய்டா வந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரிக்க. எஸ் ஆப்வியஸ்லி ஸோ ட்ரெய்லர் வந்து வேற லெவலில் பங்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அங்கிட்ட எங்கட வேலை இருக்குன்னு சொன்னால் அடுத்து மே அண்ட் ஆகஸ்ட்ல போயிட்டு இந்த படத்தை இப்படா இப்படி ஃபர்ஸ்ட் அடிச்சு அதை போயிட்டு அதை காலைல இந்த படத்தை பார்க்கும்போது இருக்குமே அப்படின்ற மாதிரிக்க ஒரு பிளாஸ்டிங் படத்தை போயிட்டு பார்க்க நேரம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இப்படி பிஜிஎம்மா ஸோ வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கே 100% எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நான் வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி நான் போயிட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணிட்டு அவங்க போங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திருங்க. டாடா பாய், see you, bye. பாத்துக்கலாம்.